உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பேசாம துளசி மாதிரி நீயும் என் லைஃபை விட்டு நிரந்தரமா போயிடு. இல்ல, நான் சாகலாம் கூடாது. இன்னைக்கு நான் ஒரு வேலை செத்துட்டா அப்புறம் மோகனையா தன்னை குற்றவாளி நினைச்சு பாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு மோகனையா இப்பதான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் தன்னோட வாழ்க்கையில நம்பிக்கையை திரும்ப அடைஞ்சிருக்காரு. இந்த நிலைமையில நான் இறந்து போயிட்டேன்னா அப்புறம் அவரோட வாழ்க்கை மறுபடியும் இரண்டு போயிடுமே. அப்புறம் என்னோட சாவுக்கு அவர்தான் காரணம்னு வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ்வாரு. இல்ல அவரால தன்னை மன்னிச்சுக்கவே முடியாது. அவர் என்னைக்குமே தன்னை மன்னிச்சுக்கவே மாட்டாரு. ரொம்ப சுத்தமான மனசு உள்ளவர் என்னோட மோனையா. தப்பு தன் பக்கம் இல்லைன்னாலும் தன்னைத்தானே எப்பவும் பழி சொல்லிப்பாரு. வெளியில தான் பார்க்க ரொம்ப கடினமா இருப்பாரு. ஆனா அவரோட மனசு சின்ன குழந்தை மாதிரி ரொம்ப மென்மையானது. உயிரோட இருக்கும்போது மோகனையாவுக்கு என்னால நன்றி கடன் செலுத்த முடியுமான்னு தெரியல. ஆனா செத்து போய் அவரோட வாழ்க்கைய நான் கெடுக்க கூடாது. அப்புறம் என்னோட குஷி அவ இனி நான் இல்லாம மறுபடியும் தனிமை ஆயிடுவா. அவளுக்கு இன்னும் நான் நிறைய பண்ண வேண்டி இருக்கு, நிறைய செய்யணும். அவளோட ஸ்கூல் படிப்பை முடிக்கணும், காலேஜுக்கு அனுப்பணும், பெரிய ஆபீசரா ஆக்கணும். அவளுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். எவ்வளவு வேலை இருக்கு இன்னும். இல்ல, நான் மோகன் ஐயாவையும் குஷியையும் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். முடியாது. கடவுளே கிருஷ்ணா, கடவுளே கிருஷ்ணா போற்றி. என்னோட மோகன் ஐயாவுக்காக வாழ்ந்தாகணும். எனக்கே இந்த கெட்ட யோசனை வருது. ராதாவோட போட்டோ உடைஞ்சது, நான் அவ மேல எரிஞ்சு விழுந்தது, குஷி கிட்ட சண்டை போட்டது எல்லாம் ஒரே நாள்ல நடக்கணும். ஒருவேளை நான் தான் ஓவரா யோசிக்கிறேன். ராதா எனக்கு போன் பண்ணா, அவ என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தா. அவளுக்கு போன் பண்ணட்டா? ராதா உனக்கு போன் பண்ணால மோகன்? அவ என்ன சொல்ல வரான்னு கேட்டிருக்கலாம்ல.
கோவம் வந்தா நீ என்ன பண்றன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. எதுக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். என்ன ஆகுது எனக்கு? நான் தான் கொஞ்சம் ஓவரா யோசிக்கிறேன். என்ன எப்படிலாம் டென்ஷன் பண்றா அவ? நான் எதுக்காக அவளுக்காக டென்ஷன் ஆகணும்? ஆனா ராதாவோட போட்டோ உடைஞ்சது, அந்த புல்லாங்குழல் உடைஞ்சது, அது ராதாவுக்கு ஏதோ கெடுதல் நடக்க போகுதுங்கிறதுக்கு அறிகுறியா? என் மனசு ஏன் ஒரு மாதிரி பதறுது? பதறாம இருக்குமா சொல்லு? யார் மேலெல்லாம் நீ ரொம்ப அன்பு வச்சிருக்கியோ அவங்க எல்லார்கிட்டயும் இன்னைக்கு சண்டை போட்டுட்ட. ராதா அப்புறம் குஷிக்கிட்ட 2 பேரோட மனசையும் நீ உடைச்சிட்ட. குஷி என்ன காணோம், நீ எவ்வளவு கவலைப்படுவா? நான் உடனே அவகிட்ட போய் ஆகணும். என்னோட கை இதுல ஒட்டுக்குச்சு. அவ போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஐ மீன் நம்ம தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். ஐ எம் ஷூர் ராதா வீட்டுக்கு தாமா போயிருப்பா. அதுவும் இல்லாம இவ்ளோ லேட் நைட் ஆபீஸ்ல உட்காந்து அவ ஒர்க் பண்ணது இல்லல. ஆபீஸ் ட்ரெஸ் எல்லாம் சாதாரணமா எல்லாராலையும் எடுத்துக்க முடியாதுமா. அண்ட் ராதா அவளோட வாழ்க்கையில இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆபீஸ உள்ள உட்காந்து பாத்திருக்கா. அவ வீட்டுக்கு தாமா போயிருப்பா. வீட்ல உட்காந்து சப்பாத்தி பண்றதுக்கும் ஆபீஸ்ல உட்காந்து பிபிடி பண்றதுக்கும் நிறைய. என் கூட வா. அம்மா என் கூட வான்னு சொன்ன. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.